தலைகளை தவிர்த்து இந்த அருமையான மாலை வேளையில் தேவன் இந்த நாளை கொடுத்ததற்காக, இந்த நிகழ்ச்சியை சபையாய் செய்ய தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக, கடந்த 2 வருடம் தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக, இந்த ஆலயத்தில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்க இந்த அருமையான வேளையில் இந்த சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போமா? கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சார். வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, இது ஆண்டவரே, இந்த கோயம்புதூரில் ஆண்டவரே இந்த ஆலயத்தை 2 வருடமாய் ஆண்டவரை நடத்தி வருகிறது மட்டும் இல்லாத கிருபைக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே நடக்கின்ற ஆராதனைகள் ஆண்டவர் இந்த கிருபை இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் நீர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறீரப்பா. இன்னும் அநேகம் பேர் ஆண்டவர் இந்த ஆலயத்தை குறித்து அறியாமல் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, சித்தமானால் வரும் நாட்களில் ஆண்டவரே அவர்களும் எங்களோடு கூட வந்து இணைந்து கொள்ள நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சாமி. நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆலயமாக இந்த ஆலயம் இருக்க நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் இந்த விழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த தேவனுடைய கரம் அவர்களோடு கூட அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, விசேஷ விதமாக இந்த நாளில் ஆண்டவரே உடைய ஆலயத்தில் ஆண்டவரே சேர்த்து கொள்ளப்பட்ட அருமை குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகளை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு குழந்தை முதல் ஆண்டவரே உடைய கிருபை மகளோடு கூட இருக்கட்டும். நல்ல சுகம் பலன் ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் பல்வேறு காரியங்களை நிகழ்ச்சிகளை செய்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஞானத்தினால் அவர்கள் வளர நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் பலனும் ஜீவனமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுக்க போதுமான தேவனாயிருக்கிறப்பா. உண்மை நோக்கி பார்க்கும்படியாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய இறுதிகளை நிர்வகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களும் கிருபை இருக்கட்டும் சார். எப்பொழுதும் நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் இருக்க ஆண்டவரே இதே சகோதர ஐக்கியத்தோடு வளர கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.